Hello friends, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட், அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்லேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அது என்ன வேலைவாய்ப்பு குரூப் அப்படின்னா, இந்த மதுரை, கும்பகோணம், அடுத்து எம்டிசி சென்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ரெண்டிஸ்க்கு ஆல்ரெடி நிறைய பேர் நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த வருடத்துக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், அதே மாதிரி டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் ரீஜனில் பார்த்திங்க அப்படின்னா கும்பகோணம், நாகப்பட்டினம், திருச்சி, கரூர், காரைக்குடி, புதுக்கோட்டை, அடுத்து எம்டிசி சென்னை. ஸோ இந்த ரீஜனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த இயர் ப்ரோ அப்படின்னா 2020, 21, 22, 23 பாஸ் அவுட் ஆகியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிகிரி, டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2020, 21, 22, 23 டிகிரி, டிப்ளமோ பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லி ஸ்டைஃபண்ட் டிகிரி முடிச்சிருந்தா 9,000, டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் 8,000 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டிஎன்எஸ்டிசி மதுரை ரீஜனில் இந்த மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு எவ்வளோ வேக்கன்சி, டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு எவ்வளோ வேக்கன்சி அதை கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து கும்பகோணம் பாருங்கள், கும்பகோணமில் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் காமிச்சிருக்காங்க. கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு வேக்கன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி எம்டிசி சென்னை மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், சிவில், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், டிப்ளமோ அப்ரெண்டிஸில் டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி இதில் மென்ஷன் பண்ணல, ஓகேங்களா? ஸோ இதில் எந்தெந்த ரீஜன் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை ரீஜன் அப்படின்னா மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் இது எல்லாமே மதுரையில் வரும். அடுத்த டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் ரீஜன் அப்படின்னா கும்பகோணம், நாகப்பட்டினம், திருச்சி, கரூர், காரைக்குடி, புதுக்கோட்டை இது எல்லாமே கும்பகோணமில் வரும். ஸோ எம்டிசி சென்னை, ஓகேங்களா? ஸோ அந்தந்த ரீஜனில், அதாவது இதில் எந்த ரீஜன் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு யாரும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேலரி பார்த்துட்டோம். அடுத்து இந்த நான் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டிஎன்எஸ்டிசி கும்பகோணமில் இந்த பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிபிஎம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஒரு 300 வேக்கண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபுல் டைம் ரெகுலர் மோடில் படிச்சிருக்கணும். ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த பார்ட் டைமு கரஸ்பாண்டன்ஸில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் இல்லை, ஓகேங்களா? ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா 18லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் பிரகாரம் 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 1 இயர் தான். அந்த 1 இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில், ஸ்டேட் கவர்மெண்ட் சைட்லேருந்து சர்டிஃபிகேட் தருவாங்க. பட் அந்த சர்டிஃபிகேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட். ஸோ அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வேல்யூவாக இருக்கும். இதே நீங்கள் அரசு போக்குவரத்து துறையில் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை அதிகமாக தருவாங்க. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, தவற விடாதீங்க, சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் ட்ரைனிங் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இது என்ன ப்ரோ அப்படின்னா, ஆல்ரெடி அப்ரெண்டிஸ் முடித்தவங்க, இப்போ அப்ரெண்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க, 1 இயருக்கு மேலே ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது. இவங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யார் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, இதுவரையும் அப்ரெண்டிஸே பண்ணாமல் இருந்திருப்பாங்க, அவங்கள ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கப்புறம் புதுசாக அப்ரெண்டிஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். செலெக்ஷன் ப்ரொசீஜர் எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு அதெல்லாம் எதுவுமே பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் லிஸ்ட்டு தான், மெரிட் லிஸ்ட்டு தான், சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட்டு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா டிஎன்எஸ்டிசி திருச்சி லொக்கேஷனில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க, அதை எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, டிகிரி, டிப்ளமோவில் யாருடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு டிஎன்எஸ்டிசி திருச்சி லொக்கேஷனில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடிக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. அப்டேட் வரும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ப்ரோ, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் நீங்கள் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணணும், சரிங்களா? இதில் கேட்டகிரி ஏ, கேட்டகிரி பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு அப்ளை பண்ணிடலாம், ஓகேங்களா? இதை 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க. இப்போ இந்த கேட்டகிரி ஏல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
for students who have already enrolled in the old national web portal mhrdnats.government.in. இந்த வெப்சைட்டில் தான் நிறைய பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த வெப்சைட்டில், இந்த பழைய வெப்சைட்டில் ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் ப்ரோ, இப்போ நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, ஸ்டெப் 1ல் nats.education.government.in இருக்கு இல்லையா, இந்த வெப்சைட்டில் போங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் கிளிக் ஸ்டூடெண்ட் இருக்கும். ஸ்டூடெண்ட்டில் போய்ட்டு ஸ்டூடெண்ட் லாகின் வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்து கிளிக் ஃபர்கெட் பாஸ்வேர்டு அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி, ஸோ ஃபர்கெட் பாஸ்வேர்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடிக்கு பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறதுக்கான லிங்க், ஆக்டிவேஷன் லிங்க் வந்து உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டூடெண்ட் லாகினில் போய்ட்டு உங்கள் ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடி, நியூ பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு 12 டிஜிட் என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நீங்கள் போய்ட்டு அதுக்குள்ளே லாகின் பண்ணி எப்படி அந்த டிஎன்எஸ்டிசியை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த கேட்டகிரி பியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி இந்த புது வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. பழைய வெப்சைட்டில் அப்ளை பண்ணவங்க பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணி லாகின் கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆல்ரெடி இந்த புது வெப்சைட்டில் அப்ளை பண்ணவங்க டேரெக்டாக லாகின் பண்ணிவிட்டு இந்த தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மதுரையா, கும்பகோணமா, இல்லை மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட்டா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, ரொம்ப சிம்பிள் தான், அந்த அளவுக்கு கஷ்டமாலாம் இல்லை. ஸோ ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ உங்கள் சொந்த செலவில் போயிட்டு தான் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ போர்டிங், லாட்ஜிங் அது எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. எல்லாமே உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து June 14 சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி அதாவது அந்த நேஷ்னல் வெப் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் July 8க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஷார்ட் லிஸ்ட்டு எப்போ டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா July 12 வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 22 ஜூலைலேருந்து 24 ஜூலைக்குள்ளே திருச்சி லொக்கேஷனில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்டேட் வரும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்டேட் எல்லாமே, அதாவது இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க, அடுத்து வந்து இந்த ஷார்ட் லிஸ்ட்டு, இது எல்லாமே இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வெப்சைட்டை நோட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு அப்டேட் எல்லாமே கரெக்டாக வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்னு அப்படின்னு இருக்கும். அதாவது ஈவெண்ட்ஸில் போய்ட்டு நியூஸ் செக்ஷன் அதை கிளிக் பண்ணி அந்த அப்டேட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சில பேர் வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டு இது எதுக்கு நமக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஜாப் அப்டேட் நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுலேருந்து ஏதாவது ஒரு புது விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணலாம். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.